பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல நாளிலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இப்பொழுது நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாட்களை நியமிக்கிறவன் கர்த்தருக்கென்றே நியமிக்க கடவான் என்று. அதே போல பவுலினுடைய செய்திகளையும் பவுலினுடைய உபதேசங்களையும் பவுலினுடைய நிருபங்களையும் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, வெறுத்தார்கள். அவருக்கு விரோதமான அநேக காரியங்களை பேசினார்கள். அருமையானவர்களே, நாம் நன்கு ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேணும். வேதத்தின் அடிப்படையில் தான் நாம் விளங்கிக் கொள்ள வேணும். அப்படி விளங்கிக் கொள்ளுகிற பொழுது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சரியாக பகுத்து உணர்ந்து புரிந்து சரியாக கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் கட்டப்பட வேணும். அதனால தான் இன்றைக்கு இந்த பிறப்பை குறித்து ஏன் உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் இயேசு ஜீவிக்கிறார் சபையிலே இருக்கிற பிள்ளைகள், எங்களோட அநேக பிள்ளைகள் உண்டு. நாங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறவர்கள், வருஷந்தோறும் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். ஏன் நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம் என்றால், இயேசு பிறந்தார், இயேசு வாழ்ந்தார். இதற்கு இந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரமல்ல, சரித்திரபூர்வமாக அநேக புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இயேசு பிறந்தார் என்பது, இயேசு பிறந்தார் என்று நாங்கள் கொண்டாடுகிறதான இந்த கொண்டாட்டம் பண்டிகையோடு சம்பந்தப்பட்டதல்ல. இது பண்டிகையோடு சிலர் சொல்லுகிறார்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது என்றால் அது பண்டிகைகளை தேவன் புதிய ஏற்பாட்டிலே கொண்டாடுவதில்லை என்று. ஆனால் கிறிஸ்மஸை நீங்கள் பண்டிகையோடு ஒப்பிடக்கூடாது. அங்கே பழைய ஏற்பாட்டிலே கொண்டாடினதான பண்டிகைகள் அது ஒருவர் பிறந்து வந்த பண்டிகைகள் அல்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட பண்டிகை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து பிறந்த நாள், அந்த பிறப்பை நான் கொண்டாடுகிறேன். ஏனென்றால் இயேசு பிறந்தார் என்பதற்கு நான் சாட்சி. இயேசு இந்த உலகத்திலே பிறக்காவிட்டால், அவருடைய பிறப்பை நான் கொண்டாடாவிட்டால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. என்றால் எனக்கு தேவனே பிறக்க இல்லை என்றால் என்னுடைய அர்த்தம். அதனால் யாரையும் குற்றப்படுத்த வேணும், குறை சொல்ல வேணும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. இலங்கை தேசத்துக்கு இந்த கிறிஸ்மஸ் டைமிலே சிலருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். ஏதாவது அவர்களுக்கு அந்த பண உதவி செய்து, இவர்கள் இந்த இயேசுவை அறியாத மக்களுக்கு கூப்பிட்டு இந்த இயேசுவை ஏன் பிறந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்கிற இந்த நற்செய்தியை அறியாத மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்கிருந்து சில பாஸ்டர்மாருக்கு அடித்தால் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதில்லை. ஏன் என்று நான் கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை நாங்கள் கொண்டாடினார்கள், இப்பொழுது ஆவியானவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடாதீர்கள் என்று. அப்போ இப்படிப்பட்ட அபாண்டமான பொய்களை பேசக்கூடாது என்று நான் சொல்ல வருகிறேன். எனக்கு விருப்பம் இல்லை என்றால் நான் அதை கொண்டாடாமல் விடுறது அது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு இடரலாய் இடைஞ்சலாய் நாம் யாரும் இருக்கக்கூடாது. இயேசு பிறந்தாரா, இயேசு பிறந்தார். இயேசு வாழ்ந்தாரா, இயேசு வாழ்ந்தார். இயேசு மரித்தாரா, இயேசு மரித்தார். இயேசு உயிர்த்தாரா, இயேசு உயிர்த்தார். அதற்கு உலகமே எத்தனையோ சாட்சி கொடுக்கிறது. அதனால் நாங்கள் இயேசு 25ஆம் தேதி பிறக்கவில்லை. இந்த சரித்திரத்தை சொல்ல போனாலுங்க குறைஞ்சது ஒரு மணித்தியானம் வேணும்.
அதனால் எங்களுக்கு அது கலண்டரோடு சம்மந்தப்பட்ட காரியங்கள், தேசங்களோடு சம்மந்தப்பட்ட காரியங்கள். இயேசு 25ஆம் தேதி பிறக்கவில்லை, அது எல்லாருக்கும். எனக்கு நல்ல அறிவு இருக்குது, நல்ல ஞானம் இருக்குது, அவன் தந்திருக்கார். இயேசு 25ஆம் தேதி பிறக்கவில்லை. நாங்கள் 25ஆம் தேதியை நாங்கள் அனுசரித்து 25ஆம் தேதி தான் இயேசு பிறந்தான்னு கொண்டாடுவதில்லை. ஒரு நாளை நியமித்து இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சபை, எங்களுடைய மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் இடறிட்டாங்க. அதை ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அநேகர் கிறிஸ்மஸ் என்றாலே அவர்களுக்கு வாந்தி பண்ணுவது போல இருக்கிறது. ஏன் காரணம் என்னவென்றாலுங்க, இயேசுடைய பிறப்பை என்னவென்று இவர்களுக்கு தெரியாது. அவர்கள் என்னென்றால் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இயேசு 25ஆம் தேதி பிறக்கவில்லை, அது சூரிய கடவுளுடைய நாள், அது இது என்று இல்லாதது பொல்லாத இல்லான்னு சொல்லி மக்களை இடரும். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இடறல்கள் வருவது நலமாயிருக்கும். அந்த இடறல் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ தான் வேதம் சொல்லுகிறது. அதனால யாரும் இதில் கோவப்படவோ சண்டை பிடிக்கவோ நிரூபிக்க வேண்டிய அவசரம் இல்லை. அருமையாய் தாழ்மையாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒருவரும் தப்பி போவதில்லைங்க. இயேசு பிறந்தது உண்மை. அப்போ எத்தனாம் தேதி பிறந்தார்? அது மறைக்கப்பட்ட காரியம். இயேசு பிறந்தது ஒரு டேட்டுக்கு, அதெல்லாம் மறைக்கப்பட்டது. இவ்வளவு வேத வார்த்தை, இவ்வளவு சரித்திரங்களை எழுத ஆண்டவர் ஞானம் கொடுக்க தான் பிறந்த டேட்டை எழுதி கொடுக்க தெரியாதா? அவர் சொல்லுகிறார். அவர்கிட்ட பிறந்த டேட்டை கேட்க போறீங்களா? அவர் அல்பாவும் உமேக்காவும் ஆதியும் அந்தமானவர், இருக்கிறவராகவும் இருக்கிறேன், நானே வழி என்று சொன்னவர், நானே சத்தியம் என்று சொன்னவர், நானே ஜீவன். இவருக்கு ஒரு பிறந்த நாள் டேட் வேணுமா உங்களுக்கு? என்னையா கிறிஸ்தவம்? எல்லாரும் சந்தோஷமாய் சமாதானமாய் குடும்பமாய் சபையெல்லாம் கூடி உங்களுக்கு தெரிஞ்ச மக்களை எல்லாம் கொண்டு வந்து சந்தோஷமாய் இந்த நற்செய்தியை சொல்லி ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆண்டவருடைய பிறப்புக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் என்று நன்றி சொல்லி அந்த நாளை நாங்கள் கொண்டாடுவதுதான் கிறிஸ்துமஸ். இயேசு பிறந்தார் உண்மை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.